வணக்கம் நண்பர்களே. சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். உலகத்தினுடைய பொருளாதாரம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. அதாவது மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கக்கூடிய இடத்தில் உலக பொருளாதாரம், சர்வதேச பொருளாதாரம் இருக்கிறது. எதனால் அழிவின் விளிம்பில் சென்றிருக்கிறது, அதை நாம் எப்படி அதிலிருந்து மீண்டு வரப்போகிறோம், எவ்வளவு காலங்கள் பிடிக்கும், இதை பற்றிய ஒரு பதிவு தான் இந்த வீடியோ. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய பதிவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்றதை அந்த கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, உலகினுடைய மிக முக்கியமான வர்த்தக பெருவழிகள், அதாவது கடல்வழி போக்குவரத்தில் ஒன்று ஹார்முஸ் ஜலசந்தி. இது எல்லாத்துக்கும் தெரியும். சமீப காலமாக மூடப்பட்டிருக்கிறது. பல்வேறு சவால்களை சந்திக்கிறது. யுத்த பதற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு இடமாக அந்த ஹார்முஸ் ஜலசந்தி மாறி இருக்கிறது. ஈரான் அதை கிட்டத்தட்ட மூடிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அமெரிக்க கப்பல்களை தவிர மற்ற எந்த கப்பல்களுக்கும் அனுமதி உண்டு. எங்களுடைய பாதுகாப்பில் தான் நீங்கள் வர வேண்டும். இது போன்ற நிபந்தனைகளோடு அந்த ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இதை எதோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா, சிங்கப்பூர் பிரதமர் 1970களில் ஏற்பட்ட எண்ணெய் நெருக்கடி, அதாவது அந்த உலக அளவில் சர்வதேச அளவில் 1970 ஏற்பட்ட அந்த நெருக்கடி, ஆயில் கச்சா எண்ணெய் நெருக்கடியை விட இது மிக மோசமான ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, பேரழிவு. அதனுடைய விளிம்பில் தான் இந்த உலகம் நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போது இது 1970 ஏற்பட்டதை விட மோசமான பேரழிவு. அப்போது சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்வலைகளை தான் இது ஏற்படுத்துது. இதை எப்படி நாம் எடுத்துக்கிறது? சர்வதேச அரசியல் பதட்டங்களுக்கு மத்தியில் உலக பொருளாதாரத்தின் எதிர்காலம் குறித்த அச்சங்கள் வலுத்து வரும் இந்த சூழலில் தான் சிங்கப்பூர் பிரதமர் இந்த கருத்தை சொல்லியிருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிர்வை ஏற்படுத்துது. இன்னும் சொல்ல போகிறதா, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. எல்லோரும் பொது பயன்பாட்டிற்கு, அதாவது பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள். அது ஃபியூல் எரிசக்தியை மிச்சப்படுத்துவதற்கு உதவும். காரணம், அந்நிய செலவாணி கையிருப்பில் இருக்கணும், இப்போ காலியாகிட்டு இருக்கு. அப்போ பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள், தங்கம் வாங்குறத குறைச்சிங்க பொதுமக்கள்லான்னு. இப்போ அதே ரீதியில் தான் சிங்கப்பூர் பிரதமர் என்ன சொல்கிறாரு, ஹார்முஸ் ஜலசந்தியினுடைய முடக்கம் என்பது வெறும் தொடக்கம் மட்டும்தான். அது முடங்கியிருக்குங்கிறது ஒரு ஆரம்பிச்சிருக்கு. பேரழிவை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற ஒரு விஷயம்தான். இதன் சங்கிலி தொடர் விளைவுகள், இந்த செயின் ஆஃப் ஃபேக்ட், இனிமேல் தான் வெளிப்பட போகிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்போ என்ன, குறிப்பாக எரிசக்தி இறக்குமதியை பெருமளவில் சார்ந்திருக்கும், அதாவது ஃபியூல் கச்சா எண்ணெய் இறக்குமதியை பெருமளவில் சார்ந்திருக்கக்கூடிய ஆசிய நாடுகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை. ஏற்கனவே பல நாடுகளில் விமானங்கள் ரத்து செய்யப்படுவது, தொழிற்சாலைகளில் உற்பத்தி தாமதம் அடைவது அன்றாட நிகழ்வுகள் ஆயிடுச்சு. ப்ரொடக்ஷன் பாதிக்குது, விமானங்கள் ரத்தாகுது அப்படின்னாலே ஒரு பெரிய இம்பேக்ட் தாக்கத்தை உண்டு பண்ணுது இல்லையா? ஆனால் இனி பனிமலையின் இது ஒரு பெரிய பனிமலையினுடைய நுனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீக் ஆஃப் ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நுனி தான், பெரிய பனிமலையே உள்ள இருக்குது, கடலுக்குள்ளே இருக்குது. நுனி மட்டும் வெளியே தெரியுது. அதுதான் இப்போ ஏற்பட்டிருக்கிற சர்வதேச பொருளாதார நெருக்கடி அப்படின்னு சொல்கிறது. அடுத்தடுத்து வரவிருக்கும் பேராபத்துகள் என்ன அப்படின்னா, உணவு மற்றும் உர தட்டுப்பாடுகள். மிக முக்கியமாக உணவு தட்டுப்பாடு வரும், உர தட்டுப்பாடுகள் வரும் அப்படின்னு அவர் சுட்டி காட்டியிருக்காரு. எரிசக்தி விநியோகம் தடைபடும். இந்த ஃபியூல் டிஸ்ட்ரிபியூஷன் இன்டரப்ட் ஆயிடுச்சுன்னா அது விவசாய உற்பத்தியில் தொடங்கி உணவு விநியோக சங்கிலி, இந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், சாப்பாடு எங்கெல்லாம் இதாகுதோ அங்கெல்லாம் தடைபடும். அத்தனையும் முடக்கி போடும். இது உலகளாவிய உணவு பற்றாக்குறைக்கும், அதன் விளைவாக சமூக அமைதியின்மை. எப்போ உணவு தட்டுப்பாடு வருதோ அப்போ சமூகத்தில் அமைதி இருக்காது. அந்த உணவுக்காக போரிடக்கூடிய ஒரு நிலைமை வந்துடலாம் அப்படின்னு கவலைகள் வலுக்கின்றன. ஒருவேளை அரசியல் தீர்வுகள் எட்டப்பட்டு ஜலசந்தி மீண்டும் திறக்கப்பட்டால் கூட, நாளைக்கே சமாதானம் வந்துடுச்சு, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, அந்த இடத்துல அந்த ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டால் கூட, இப்போ கூட சில கப்பல்கள் இந்திய கப்பல்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் நிலைமை உடனடியாக சீரடையாது என்பதுதான் நிதர்சனம். என்ன காரணம் அதுக்கு? கடற்பரப்பில் புதைக்கப்பட்டுள்ள கன்னி வெடிகளை அகற்றணும். ஏன்னா ஈரான் இங்கே மற்ற நாடுகள் பெயரக்கூடாது. அந்த அமெரிக்காவுடைய யுத்த கப்பல்களுக்காக அவங்க புதைச்ச கன்னி வெடிகள், கடலுக்கடியில் புதைக்கப்பட்ட கன்னி வெடிகள், கடற்பரப்பில் சேதமடைந்த உள்கட்டமைப்புகள், ஏன்னா உள்ள நிறைய அவங்க டேமேஜ் பண்ணி வச்சுருக்கிறாங்க, எந்த கப்பலும் போகக்கூடாதுன்னு. அப்போ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கே பல மாதங்கள் ஆகுன்றாங்க.
அப்போது இது 1970 ஏற்பட்ட எண்ணெய் அதிர்ச்சி அந்த டெஃபிஷியன்சியை விட உலக பொருளாதாரத்தை பல ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டு போயிடும். ஆனால் தற்போதைய நெருக்கடி அதைவிட பன்மடங்கு மேலானது, மோசமானது அப்படிங்கிறது தான் லாரன்ஸ் ஓங்கினுடைய எச்சரிக்கையின் சாராம்சம் நம்ம எடுத்துக்கலாம். அன்று எரிசக்தி மட்டும்தான் மைய பிரச்சனையாக இருந்தது. எப்போது 1970களில் எரிசக்தி மட்டும்தான் முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இன்று எரிசக்தி, உணவு உற்பத்தி, விநியோகம், சாப்பாடு உற்பத்தி, ப்ரொடக்ஷன், உணவு உற்பத்தி மட்டும் இல்லை, எந்த பொருட்கள் உற்பத்தி செய்வதாக இருந்தாலும் சரி, விநியோகம், டிஸ்ட்ரிபியூஷன், இதை ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு கொண்டு போகிறது. ஏன்னா எரிசக்தி இல்லைன்னா எப்படி கொண்டு போவீங்க? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பாதிக்கப்படும், உற்பத்தி பாதிக்கப்படும். எரிசக்தி இல்லைன்னா எப்படி நீங்கள் ஒரு ஃபேக்டரியை ரன் பண்ண முடியும்? அங்கே உற்பத்தி பாதிக்கப்படும். ஏன்னா எரிசக்தியோட அதை மையமாக வச்சு தான் பல்வேறு நிகழ்வுகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதெல்லாம் பாதிக்கப்படும் பொழுது நாளைக்கே ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டால் கூட இதனுடைய விளைவுகளை இப்போ நான் சொல்கிற அந்த விளைவுகளெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பல மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் சிங்கப்பூர் பிரதமருடைய முக்கியமான ஒரு சுட்டிக்காட்டலாக இருக்குது. இந்த இக்கட்டான சூழலில் அவருடைய நாட்டு மக்களுக்கு என்ன சொல்கிறாரு? உயர்ந்த பணவீக்கம் உயரும், மந்தமான பொருளாதார வளர்ச்சி. ஒரு பக்கம் பணவீக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி மந்தமாக இருக்கும். இதை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறைகூவல் கொடுத்துருக்காரு. அப்போ நாட்டின் திறனில் அமைதியான தன்னம்பிக்கை, அதாவது சைலண்ட்டாக இருக்கணும் ஆனால் கான்ஃபிடன்ஸாக இருங்க, இதுதான் அமைதியான தன்னம்பிக்கை. அதில் நீங்கள் இருங்க அப்படிங்கிறது தான் அவருடைய வேண்டுகோளாக இருக்குது. அவரின் பேச்சு வரவிருக்கும் இருண்ட காலத்திற்கான ஒரு அபாய சங்கு அலார்மிங் ஸ்டேஜ் ஒலிக்குது அப்படிங்கிறதான் பலரும் அச்சம் தெரிவிக்கிறது. இப்போ இதில் இந்திய பிரதமரும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஆனால் பயப்படும்படியான எச்சரிக்கை கொடுக்கல. ஆனால் ரொம்ப வெளிப்படையாக எல்லாத்தையும் உடைச்சி பேசுகிறன்ற மாதிரி பேசியிருக்காரு சிங்கப்பூர் பிரதமர். அவர் சுட்டிக்காட்டியுள்ள அந்த இடங்கள் மிக முக்கியமானது. நீங்கள் எரிசக்தி மட்டுமல்ல, எரிசக்தி ஏன் நம்ம இந்தியாவுக்கு அது இம்பேக்ட் அதிகமாக இருக்குன்னா, ஆசிய நாடுகள் எல்லாமே, சிங்கப்பூர் அதில் அடங்கும், தெற்காசிய நாடுகளில் அது சிங்கப்பூரும் இருக்கும். அப்போது இந்த ஆசிய நாடுகள் எண்ணெய் வளத்தை எண்ணெயை இறக்குமதி பண்ணுறது, அதாவது கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நாடுகள், அதில் தான் நம்ம இதெல்லாம் வருது. இந்தியா, சிங்கப்பூர் நாடுகள்லாம் அதன் கீழ் தான் வருது. அப்போ இந்த நாடுகளில் எரிசக்தி மட்டுமில்லை, உணவு உற்பத்தின்னு எல்லாம் பாதிக்கப்படும் சொல்கிறது இன்னும் கூடுதல் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இது வெறும் அச்சமா அல்லது ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொள்ளலாம்? இல்லை இதெல்லாம் சரியாயிரும், அப்படி ஒன்றும் இது இல்லை அப்படிங்கிறத பொருளாதார நிபுணர்கள் தான் சொல்லணும். அந்த பொருளாதார அறிவு பெற்றவர்கள், வல்லுநர்கள், அவர்கள் தான் சொல்லணும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய பதிவுகள் உங்களுக்கு சேரும். நன்றி.